ஹலோ கைஸ், நாம இன்னைக்கு போக போறது ஜவ்வாது ஹில்ஸ் தான். நாம இப்போ சென்னையில இருந்து கிளம்பியிருக்கோம். அதுவும் நம்ம கார்ல கிளம்பியிருக்கோம். இப்போ வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோல ஜவ்வாது ட்ரிப்க்கு எவ்வளவு செலவாகும், அங்க பார்க்கிறதுக்கு என்னென்ன இருக்கு, எல்லாமே தெரிஞ்சுக்க போறீங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாங்க இன்னைக்கு ஃபேமிலியோட சென்னையில இருந்து கிளம்பியிருக்கோம். மார்னிங் ஒரு 6 o'clock எங்க ட்ரிப்பை நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஜவ்வாது ஹில்ஸ் சென்னையில இருந்து 200 கிலோமீட்டர்ஸ்ல தான் இருக்கு. ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லப்போனா 250 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ நீங்க கார்லயும் போகலாம், பைக்லயும் போகலாம், இல்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயும் போகலாம். இந்த ஜவ்வாது ஹில்ஸ் கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டும் வேலூர் டிஸ்ட்ரிக்டும் சென்டர்ல தான் இருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் உங்க ஃப்ரெண்ட்ஸோடவோ உங்க ஃபேமிலியோடவோ போகணும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு கரெக்டான பிளேஸ். பொதுவாகவே இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு அக்டோபர்லேருந்து மார்ச்குள்ளே போனீங்கன்னா நல்லா கூலிங்காக ப்ளசண்ட்டாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆனால் நாங்கள் போனதே மே தான். மேல பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப சில்னஸும் இல்லை, ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. பட் வெயில் ரொம்ப தெரியல. இந்த ஜவ்வாது ஹில்ஸ்ல பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு இடம் பீமன் ஃபால்ஸ். பீமன் ஃபால்ஸ் தான் வந்து சூப்பரான பிளேஸ்ன்னு சொல்லலாம். அழகா வந்து ஃப்ரெண்ட்ஸோடவோ ஃபேமிலியோடவோ போய் அந்த ஃபால்ஸ்ல குளிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணி போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் கோமுட்டேரி லேக்னு ஒன்று இருக்கு. ஒரு சின்ன லேக் தான். அங்க வந்து நீங்க போட்டிங்கை என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு அப்சர்வேட்டரி இருக்கு. அங்க வந்து ஒரு சயின்டிஃபிக்கலா அப்சர்வேட்டரி வந்து உங்களுக்கு அது சில டைமிங்ல தான் அது ஓப்பனிங்ல இருக்கும். எல்லா நாளும் ஓப்பனிங்ல இருக்காது. அப்புறம் அங்க ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜ் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பத்தாததுக்கு நிறைய டெம்பிள்ஸும் இருக்கு. ஸோ எல்லாமே நீங்க ஒரே நாள்ல பார்க்க முடியுமான்னு கேட்டா முடியாது. நாங்க வந்து ஒன் டே ட்ரிப்பா தான் பிளான் பண்ணோம். மார்னிங் போயிட்டு நைட் வந்துடுறதான் பிளானே. ஸோ எங்களால வந்து முடிஞ்சது பார்த்தீங்கன்னா பீமன் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் அந்த கோமுட்டேரி லேக்ல போய் போட்டிங் போறது, இதுதான் எங்களோட பிளான். நாங்க இந்த ஹில்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடியே கூகுள் மேப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம். கூகுள் மேப்பை டைரக்டா வந்து ஆற்காடு வழியா போலூர் வழியா தான் போகுது. நீங்க கூகுள் மேப்ல நீங்க சென்னையில இருந்து போட்டீங்கன்னா கண்டிப்பா அது போலூர் வழியா தான் காமிக்கும். நாங்க இன்னைக்கு காருக்கு 3500க்கு பெட்ரோல் போட்டோம். அதை தவிர்த்து பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு தான். எங்களுக்கு பெருசா ஃபுட்டுக்கு ஒன்றும் ஆகல. ஏன்னா மார்னிங் வந்து நாங்கள் வெளியவே ரோட்லேயே ஒரு கடையில் குட்டி குட்டி கடையில் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நாங்கள் மலையே ஏறுறதுக்கு பிளான் பண்ணோம். ஏன்னா மலை மேலே எதுவும் கிடைக்காதுன்றது நிறைய நாங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். யூஸ்வலாகவே மலை மேலே ஏறினா எந்த கடை இருக்க போகுது, அதே மாதிரி இங்கேயும் எந்த கடையும் இருக்காது. இந்த ஹில்ஸ்க்கு கிளம்பும் போதே நீங்க வீட்ல இருந்து ஸ்நாக்ஸ், லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர்டா எடுத்துட்டு போங்க. அதுவும் குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபுட் எடுத்துட்டு தான் போகணும். நாங்க வந்து ஃபால்ஸ்ல குளிக்க போற பிளான் அப்படின்றனால மெயினா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டவல்ஸ் எடுத்துக்கிட்டோம். பேக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ட்ரெஸ் தான் இருந்தது. பாப்பாவோட ட்ரெஸ், எங்களோட ட்ரெஸ் இதெல்லாம் தான் இருந்தது. இதை தவிர்த்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டோம். நாம கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது ஃபர்ஸ்ட் இந்த செக் போஸ்ட் தான் வரும். இதுதான் வனத்துறையோட செக் போஸ்ட். இங்க என்னென்ன வண்டிலாம் வருதோ அந்த வண்டியோட நம்பரை நோட் பண்ணி சிக்னேச்சர் வாங்கிட்டு தான் அனுப்புறாங்க. நீங்க ஓன் வெஹிக்கிள்ல பிளான் பண்ற மாதிரி இருந்தா பைக்கா இருந்ததுன்னா 1500 பெட்ரோல் போட்டாலே போதும், போயிட்டே வந்துடலாம். ஆனா காரா இருந்துச்சுன்னா 3500க்கு பெட்ரோல் போட்டால் தான் போயிட்டு வர முடியும். பட் எங்களோட கார்ல பார்த்தீங்கன்னா 3500 பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு வரும்போது 1000 ருபீஸ்க்கு பெட்ரோல் ரிமைனிங் இருந்தது. ஸோ அவ்வளோலாம் ஆகவே இல்லை பெட்ரோலுக்கு. ப்ளஸ் நீங்கள் ஃபுட்டுனா வந்து ஃபுட்டுக்கு தனியாக 1000 ருபீஸ் வச்சுக்கணும். நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு பஸ்ஸில் போயிடணும். திருவண்ணாமலையிலேருந்து நிறைய ஜவ்வாது ஹில்ஸ் பஸ் போகுது. அதில் ஜமுனா மரத்தூருக்கு கேட்டு நீங்கள் ஏறி போகணும். மொத்தமாக ஒரு 1000 ருபீஸ் உங்கள் கையில் இருந்தாலே நீங்கள் போயிட்டு வந்துடலாம். பட் ஃபுட்டுக்கு நீங்கள் ஒரு 1000 ருபீஸ் வச்சுக்கணும். ஒரு சிங்கிள் பர்சன், ஒரு ஃபேமிலியாக தான் 1000 வேணும். ஒரு சிங்கிள் பர்சனுக்கு 500 போதும். இந்த மலைக்கு ஒரு 12 ஹேர்பின் பெண்ட் தான் இருக்கும். 12ல 13 தான். ரோடுலாம் ரொம்ப நேரோவா இருக்கும். அது ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸோ ஒரு காரோ ஒரு லாரியோ வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க கார்ல போனீங்கன்னா கிராஸ் பண்ணி ஆப்போசிட்ல போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய டைம் எங்க காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு நாங்க நிறைய தடவை மாட்டிக்கிட்டோம். அதனால ரோடு ரொம்ப சின்னதா இருக்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போகணும். நிறைய டேர்னிங் வரனால ஹார்ன் அடிச்சுட்டே போறது நம்ம பெஸ்ட். இந்த ஜவ்வாது ஹில்ஸ் ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு 5.5 hours கிட்டே ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம கார்ல வந்து ஸ்ட்ரெயிட்டா போக போறதுல சாப்பாடுக்கு அங்கங்க இறங்குவோம்ல, அதனால டைம் ஆயிடுச்சு. பட் மலை மேல ஏறினதுக்கு அப்புறமே நீங்க ஒரு 2 hours டிராவல் பண்ணுவீங்க.
மலை மேல ஏற ஏற சவுண்ட் இப்படிதான் இருந்தது. அந்த சவுண்ட் நீங்களே கேளுங்க. நாங்க எங்க பாப்பாவை கூட்டிட்டு போனனால அவ காலைல சாப்பிடவே இல்ல. மலை மேல ஏற ஏற அவளுக்கு வெறும் வயித்துல வாமிட்டே வந்துருச்சு. எனக்கு வந்து பயங்கர தலைவலி. இந்த தலைவலி கேஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? வாமிட் வரும் மலை மேல ஏறினா, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணா வாமிட் வரும். அவங்கலாம் கொஞ்சம் இந்த புளிப்பு மிட்டாயி, அதுக்கப்புறம் வந்து இந்த லெமன்லாம் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா எனக்குமே நானே அந்த கேஸ் தான். பட் எனக்கு வந்து வாமிட்லாம் வரல. பட் பயங்கர தலைவலி வந்துருச்சு. என் பாப்பாவும் வாந்தி எடுத்துட்டா. அது வந்து கொஞ்சம் டஃப்பா தான் இருந்தது எங்களுக்கு அந்த டைம்ல. என்ன பண்றது? அப்படியே ஏறி தானே ஆகணும். விண்டோலாம் கொஞ்சம் க்ளோஸ்ல போறது நல்லது. நான் வந்து வியூலாம் பார்க்கணுன்றதுக்காக விண்டோ வேற ஓப்பன்ல வச்சேன். மேல ஏற ஏற காது அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்க ஒரு பெரிய வாட்டர் கேனை டிக்கில போட்டு எடுத்துட்டு போயிட்டோம். ஃபுட் எதுவும் எடுத்துக்கல. ஸ்நாக்ஸ் தான் எடுத்துக்கிட்டோம். தண்ணி கேன் இருந்தனால எங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா தண்ணிக்கு ப்ராப்ளம் இல்லாம இருந்தது. நாங்க வந்து ட்ரிப் வந்து ஸ்டே பண்ற மாதிரி போல. ஒரே நாள்ல போயிட்டு காலையில போயிட்டு நைட் வந்துடலாம் அப்படின்ற பிளான்ல தான் போனோம். நீங்க வந்து நைட் ஸ்டேவும் பண்ணலாம். அங்க நிறைய டென்ட் ஸ்டே எல்லாம் இருக்கு. இது ஒரு ஹில் ஸ்டேஷன். நமக்கு வந்து லோக்கல்ல இருக்க சென்னையில இருந்து பக்கத்துல இருக்க ஒரு ஹில் ஸ்டேஷன். நீங்க வந்து ஸ்டே பண்ணிட்டு போற மாதிரி ஒரு நல்ல ஸ்பாட் தான் இது. பட் சுத்தி பார்க்க இந்த 2 ஸ்பாட்டை தவிர வேற ஒன்றும் பெருசா இங்க இல்ல. மாமா என்ன பண்ணுது? நம்ம என்ன பண்றாங்க இங்க? நாம ஒரு 1 hour மேலேயே டிராவல் பண்ண அப்புறம் இந்த 2 பெட்ரோல் பங்க் வருது. இந்த இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஒன்று, இன்னொன்று வந்து நயாரா. ஒருத்தருக்கு எவ்வளோ? திருப்பி கொஞ்ச தூரம் வந்த அப்புறமா இந்த பீமன் ஃபால்ஸ்க்கு தனியா டிக்கெட் வாங்குறாங்க கைஸ். பர் பர்சன் வந்து 30 rupees. எங்க 2 பேருக்கும் 60 rupees. காருக்கு வந்து 50 rupees வாங்கினாங்க. பைக்கா இருந்தா 10 rupees 20 rupees இருக்கும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் தான் கைஸ் நம்ம ஒரு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. இந்த ரோடு வந்து அவ்வளவா சரி இருக்காது. டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போற மாதிரி வியூ இருக்க போது. சும்மா கொஞ்சம் தூரத்துல நமக்கு இப்போ பீமன் ஃபால்ஸ் வந்துடும். நாங்க எல்லாமே பேக் பண்ணி கார்ல வச்சுட்டோம். ஆனா நாங்க அம்ப்ரெல்லா எடுத்துட்டு போக மறந்துட்டோம். பட் அதுக்கேற்ற மாதிரி மழையும் எதுவும் பெருசா இல்லை. லைட்டா ட்ரிஸ்லிங் இருந்தது. இது வந்து மலை மேல ஏற ஹில் ஸ்டேஷன் அப்படின்றனால இங்க வந்து மழை எப்ப வேணா வரலாம். அதனால நம்ம கிட்ட ரெயின் கோட்டு, அதுக்கப்புறம் அம்ப்ரெல்லா இருக்கிறது பெஸ்ட். எப்பவுமே கையில கேஷ் வச்சுக்கோங்க கைஸ். இந்த மாதிரி நம்ம மலை மேல ஏறும்போதோ இல்ல ஏதாவது ஒரு வில்லேஜ் சைட் போகும்போதோ அங்கெல்லாம் வந்து கூகுள் பே சில டைம்ல அக்செப்ட் ஆகாது. சில டைம் சர்வர் எரர் காட்டும். அதுவும் இல்லாம எங்களோட சிக்னல் கிடைக்கவே இல்லை கைஸ். நாங்க ஏர்டெல் யூஸ் பண்றோம். மலை மேல ஏற சுத்தமா சிக்னல் வரல. அதுக்கு முன்னாடியே நாங்க வந்து மேப் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம். அதுவும் பத்தாம நாங்க வந்து நிறைய பேர் கேட்டுட்டே போனோம். போற வழியில வந்து பீமன் ஃபால்ஸ் எப்படி போகணும், அந்த கொமுட்டரி லேக் எப்படி போகணும் அப்படின்னு கேட்டுட்டு தான் நாங்க போனோம். நீங்க மேப்பையே ஃபாலோ பண்ணினா போக முடியாது. மேக்ஸிமம் ஜவாதி ஹில்ஸ் வரைக்கும் மேப் காட்டும். அதுக்கப்புறம் நீங்க இந்த ஃபால்ஸ் எல்லாம் போகணும்னா நீங்க அங்க இருக்கிற லோக்கல் பர்சனை கேட்டுட்டு போறது பெஸ்ட். நாங்களே கூகுள் பே கேஸ் தான். ஒரு 10 rupeesனாலும் கூகுள் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கேர்லெஸ்ஸா இருப்போம். ஆனா இந்த மலையில போறனால கண்டிப்பா நமக்கு கையில கேஷ் இருக்கணும்னு நாங்க வந்து முன்னாடியே ஒரு ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணிட்டு தான் நாங்க மலை ஏறணும். இப்போ நம்ம பீமன் ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு கைஸ். இதுதான் பீமன் ஃபால்ஸோட பார்க்கிங். நீங்க வந்து காரா இருந்தாலும் லாரியா இருந்தாலும் சரி, வேனா இருந்தாலும் சரி, பஸ்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே இங்க தான் டிராப் பண்ணுவாங்க. ஆக்சுவலா வந்து நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வரும்போது நிறைய ஆட்டோஸ் இருக்கு கைஸ் இந்த இடத்துக்கு வரதுக்கு. ஜமுனா மரத்தூருக்கு நீங்க வந்துட்டு அங்கிருந்து நிறைய ஆட்டோ இருக்கு நீங்க இங்க வரதுக்கு. ஸோ ஆட்டோ பிடிச்சி வந்துட்டு ஆட்டோ இங்க வெயிட் பண்ணுவாங்க உங்களுக்கு. நீங்க ரிட்டர்ன் வந்து கூட நீங்க போற மாதிரி இருக்கும். நாங்க வந்து காரை இங்க தான் பார்க் பண்ணிட்டு உள்ள நடந்து போனோம். இந்த ஊரை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும் கைஸ். இந்த ஊர்ல வந்து ஊஞ்சலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னு தெரியல, எங்க பார்த்தாலும் ஊஞ்சலாவே இருந்தது கைஸ். ஜவாதி ஹில்ஸ் வரும்போதும் சரி, இந்த பீமன் ஃபால்ஸ்க்கு வரும்போதும் சரி, எல்லா இடத்துலயும் ஊஞ்சலாவே இருந்தது. வெஹிக்கிள் பார்க் பண்ண அப்புறமா அங்கிருந்து ஒரு 1 kilometer வாக்கிங்ல போற மாதிரி இருக்கும். நாங்க போகும்போது லஞ்ச் டைம் ஆயிடுச்சு கைஸ். ஏன்னா காலையில டிராவல் பண்ணி வந்து இங்க 5 hours டிராவல் பண்ணனால கரெக்டா ஒரு 12-1 இருக்கும் நாங்க அங்க ரீச் ஆகும்போது. ஸோ பயங்கர பசி எங்களுக்கு. எந்த கடையும் இல்லை. நிறைய பேர் ஃபேமிலியோட வீட்ல இருந்து லஞ்ச் எடுத்துட்டு வந்து அழகா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இங்க. இந்த ஒரு ஸ்நாக்ஸ் கடை தான் இங்க இருக்கு கைஸ். லஞ்ச் எல்லாம் இங்க கிடைக்காது. ஜமுனா மரத்தூர் எலிஃபண்ட். என்னது இது? ஹாய் சொல்லு. எலிஃபண்ட் ஹாய் சொல்லு. மம் சாப்பிட்டே கேளு. மம் சாப்பிட்டே கேளு. இங்கே நாங்கள் நடந்து போன அந்த 1 kilometerக்கே நாங்கள் எங்களோட பேக் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா பேக்கில் தான் டவல் இருக்குது, ட்ரெஸ் இருக்குது. அதனால் பேக்கை எடுத்துகிட்டு தான் ட்ராவல் பண்ணோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது கைஸ். அந்த இடம் ஃபால்ஸில் குளிக்கிற இடம் ரொம்ப வழுக்குது. ஸோ யாராக இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும்.
நாங்கள் சாட்டர்டேல போனனால கூட்டமாக தான் இருந்தது. பட் ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஊருக்கு வீக் டேஸில் போங்க கைஸ். ஒரு டியூஸ்டே ஃப்ரைடே கூட வேண்டாம், ஒரு டியூஸ்டே வெனஸ்டே இந்த டைமில் போனீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்பாட் மாதிரி என்ஜாய் பண்ணலாம் கைஸ். சரியா உள்ள வச்சிருக்கியா? பீமன் ஃபால்ஸில் ஜாலியாக குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அங்கேருந்து கொல்லப்பன் லேக்குக்கு போகிறோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். நீங்கள் லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டே போங்க. நாங்கள் மோட்டார் போட் எடுத்தோம், அதனால பர் பர்சனுக்கு 100 ருபீஸ், 2 பேருக்கு 200 ருபீஸ் பே பண்ணோம். இதே பெடல் போட்டாக இருந்தால் பர் பர்சனுக்கு 70 ருபீஸ். பாப்பா தண்ணி பாரு, தண்ணி என்ன பண்றாங்க? இந்த லேக் வர்த்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது பார்க்கறதுக்கு அந்த தண்ணி எல்லாம் கிரீன் கலர்ல, அந்த போட்டிங்காக இருக்கட்டும், அந்த வியூவாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு சின்ன மொமெண்ட்ஸ் நான் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ பீமன் ஃபால்ஸ்லையும் என்ஜாய் பண்ணியாச்சு, இப்போ போட்டிங்லையும் என்ஜாய் பண்ணியாச்சு. இந்த போட்டிங் போன அப்புறமா இது பக்கத்துலேயே ஒரு சின்ன பார்க் இருந்தது. நாங்கள் அங்கேயே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அப்சர்வேட்டரிக்கு கிளம்பணும். நாங்கள் கூகுள் மேப் போட்டுட்டு தாங்க அப்சர்வேட்டரிக்கு போனோம். அங்கே ரீச் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா க்ளவுடியாக இருக்குது, அதனால் நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டாங்க. அவங்க வந்து சில டைமிங்கில் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்க ஓப்பன் பண்ணி அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றது உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டார் எல்லாம் வந்து ஜூம் பண்ணி காட்டுவாங்க. அதுவும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இதையும் பார்த்துட்டு வந்துடணும்னு நினச்சோம், பட் எங்களால் அன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி பார்க்க முடியல. இதுதான் கைஸ் எங்களோட 1 டே ட்ரிப். மார்னிங் போயிட்டு பீமன் ஃபால்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் இந்த லேக் வந்து இந்த அப்சர்வேட்டரியில் போய் மொக்க வாங்கிட்டு அதோட நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா அப்பயே நைட் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு பீமன் ஃபால்ஸே நாங்கள் வந்து ஒரு 1/2 டே கிட்ட அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் லேக்கில் வந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறமே 4 o'clock மேலே ஆயிடுச்சு, 4 to 5 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியல, அந்த வில்லேஜும் பார்க்க முடியல. அங்கே நிறைய டெம்பிள்ஸ் இருந்தது, போகிற வழியெல்லாம் டெம்பிள்ஸ். பட் அங்கே டெம்பிள்ஸில் நிப்பாட்டி பார்க்க கூட டைம் இல்லை. ஏன்னா நைட்டு மேலே ஆயிடுச்சுன்னா மழை இறங்கணுமே, அது நமக்கு டஃப் ஆகிடுமே அப்படின்றதுக்காகவே நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம். பீமன் ஃபால்ஸோட ஃபுல் வீடியோ லிங்க்கும் இந்த கோமுட்டேரி லேக்கோட ஃபுல் வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஜவாது ஹில்ஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு நாள் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரியான ஒரு ஸ்பாட் தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இன்ஃபர்மேட்டிவாகவும் ரொம்ப ஜாலியாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். வீக்கெண்ட் ட்ரிப் போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி பிளேசஸ் ஏதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. பாய்.